வணக்கம் நண்பர்களே. கோயில் கோபுரத்தை பார்த்தோன்னே இது எந்த இடம்னு கண்டுபிடிச்சி வைப்பீங்களே. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடம் தான் மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் இப்போ தாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாம் இப்போ படிக்கட்டு வழியை தாங்க மேலே போகலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா கார் போகலாம்னா லேட் ஆகும். அது கார் வந்து கியூஎஸில் போயிட்டுருக்கனால சரி படிக்கட்டு வழியாமே போனோம்னா நம்மளும் எல்லாம் ஃபேமிலியோடு பேசிட்டு போகலான்ட்டு படிக்கட்டு வழியாக ஏறி போயிட்டு இருந்தோம். ஆனால் ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. ஆனால் போக போக தான் முடியல. ஆனால் முருகன் இருக்கும்போது நமக்கு என்னங்க பயம் அப்படின்ட்டு ஏக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என் பையனை பற்றி தாங்க நான் கவலைப்பட்டேன். ஏன்னா அவன் தான் வந்து சின்ன பையன் எப்படா மலை ஏறுவான்னு யோசித்தேன். பாதி மலை அவன் ஏறிட்டு அதுக்கு மேலே தான் முடியலன்னு சொன்னான். அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம். ஆனால் இதுக்கு எல்லாமே தாண்டி வரும்போது அந்த முருகன் கோவிலையும் அதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நாங்கள் மேலே போன சமயத்தில் கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. போய் சாமி நல்லபடியாக சூப்பராக தரிசனம் முடித்தோம். அந்த முருகனை பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தாங்க தோணுச்சு. கோயிலுக்கு வந்துட்டு அங்கே உள்ள பிரசாத கடையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லேன்னா நமக்குலாம் மனசே ஆகாதுங்க. அப்படி தாங்க இருந்தது எனக்கும். சரி எங்கள் அக்கா பையன் நாங்கள் எங்கன்னா விற்கிதுன்னு பார்த்துட்டு வர தம்பி நான் அனுப்பிச்சிட்டு நாம் அப்படியே இங்கெல்லாம் இயற்கை காட்சியில் ரசிச்சுட்டு இருந்தோமா. அங்கேருந்து ஒரு கோயில் சித்தி இங்கே சுட புளிசோறு இருக்குது வாங்கவா அப்படின்னு கேட்டேன். இது என்னடா கேள்வி அதை வாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் களத்தில் இறங்கலான்னு போனால் எங்கள் அக்கா பையன் வாங்கிட்டான். சரி கூட ஒரு வடையும் வாங்கி இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு வாங்கி சாப்பிட்டான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோயில் புளியோதரைன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அப்படி தான் இருந்தது இதுவும். எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று கண்டிப்பாக 10 வேளை மறுபடியும் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் மருதமலை போனால் கண்டிப்பாக அந்த புளியோதரை வாங்கி ட்ரை பண்ணி